ஸ்ரீ பவிஷ்ய புராணம் முதல் பகுதி முன்னுரை. 14 புராணங்கள் வரிசையில் 9வது புராணமானது பவிஷ்ய புராணம். இதனை பவிஷ்யத் புராணம், பவிஷ்ய புராணம், பவிஷ்யோத்தர புராணம் என்று பலவாறாக கூறுவர். இது 15,500 ஸ்லோகங்கள் கொண்ட சிறிய ராஜச புராணமாகும். பவிஷ்யம் என்றால் வருங்காலம் என்று பொருள். இதில் எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை ஞான திருஷ்டியாலோ அல்லது வேறு வகையிலோ அறிந்து கூறப்பட்டிருக்கிறது என கருதப்படும் புராணம். வேதவியாச மாமுனிவருக்கு 6 சீடர்கள் இருந்தனர். அவர்கள் சுமந்து, ஜைமினி, பைலா, வைசம்பாயனர், சுகதேவர், லோமஹர்ஷனர் ஆவர். இவர்களில் சுமந்து பிக்ஷதனிகர்க்கு கூறிய வரலாறே பவிஷ்ய புராணம். பிரம்மதேவர் இவ்வுலகை ஆக்கி காத்து அளிக்கிறார். அவர் அளித்ததே வேதங்கள். அவருக்கு இணையான ஆசானோ இறைவனோ இல்லை. அவர் அறிவு களஞ்சியம். சரஸ்வதி அன்னை அறிவு கடவுள், அதாவது கலைமகள் வீணா வாணி ஆவாள். பிரம்மதேவருக்கு ஆலயம் கட்டுபவருக்கு முக்தி கிடைக்கும். பிரம்மதேவர் சுயம்பு மூர்த்தி. அவர் தனது சக்தியால் இந்த உலகை தோற்றுவித்தார். அவர் மானசீகமாக மரீச்சி முனிவர், அத்ரி முனிவர், ஆங்கிரச முனிவர், புலஸ்திய முனிவர், புலகர், கிருத்து முனிவர், வசிஷ்டமா முனிவர், பிருகு முனிவர், தக்ஷன், நாரதர் ஆகியோரை தோற்றுவித்தார். அவர் மானசீகமாக மரீச்சி, அத்திரி, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிருத்து, வசிஷ்டர், பிருகு, தக்ஷன், நாரதன் ஆகியோரை தோற்றுவித்த பின்னர் மனிதனின் ஆணவத்தை அடக்கியாள கணேசரை தோற்றுவித்தார். அவரை வழிபட்டே மனிதன் வெற்றி பெற முடியும். அவரை வழிபடுவோருக்கு எடுத்த காரியங்கள் தடையின்றி வெற்றி பெறும். அவர் சித்திநாதர் என்றும் பெயர் பெற்றார். எனவே கணேசனை முன்வைத்து மன்னர் ஆட்சி செய்தார். ஆசிரியர் கற்பித்தார். உழவு தொழிலும் வாணிபமும் வளர்ந்தன. முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.